வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன் சுரேஷ் விக்கி. எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30/1/2026 நியூஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லைன்னா அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை சேர்க்க மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்த பழனிசாமி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக பொதுக்குழுவில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்க்க வாய்ப்பே இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். அது என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஓமலூர், சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் பேட்டி அளித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் 81 கோடியில் புதுப்பித்த தார் சாலையில் திடீர் விரிசல். 81 கோடி ரூபா போட்டு புதுப்பித்த தார் சாலையில் திடீர் விரிசல். தார் சாலை எல்லாமே திடீர்னு விரிசல் ஆகுது, என்ன பண்ணுறது? திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வெள்ளியம்பாளையத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட 4 வழி சாலை தார் ரோடு சேதமடைந்துள்ளது. அந்த அளவுக்கு நம்மளோட குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெங்களூரு சிறப்பு ரயில்கள் அடுத்த மாதம் வரை நீட்டிப்பு. மாற்றுத்திறனாளிகளின் பதவி உயர்வுக்கு 13 பணியிடம் தேர்வு. தமிழ் வளர்ச்சித்துறையில் ஆய்வு பணிகள் சுணக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் காலி பணியிட விவரம் விடுதலின்படி அளிக்க உத்தரவு. நில வகைப்பாடு தகவல் தொகுப்பு மாநில திட்டக்குழு உருவாக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி ரூபாய் என்னாச்சு? இந்து முன்னணி தலைவர் கேள்வி. காடேஸ்வரா சுப்பிரமணியர் 1000 கோடி ரூபாய் என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக தேர்தல் இருக்கை பொய் நிறைந்தது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஜெயராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜவுளி இயந்திர கொள்முதலுக்கு 20% முதலீட்டு மானியம் முதல்வர் அறிவிப்பு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள், துணை முதல்வர், இவங்க எல்லாமே இடம்பெற்றிருக்காங்க கோயம்புத்தூரில். வரும் 2050க்குள் 968 சதுர கிலோமீட்டர் பசுமை காடுகள் முள்காடுகளாக மாறும். வல்லுநர் ஆய்வில் தகவல். 2050க்குள்ளே ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் பசுமை காடாக இருக்கிறது முள்காடாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. வல்லுநர் ஆய்வில் தகவல் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வச்சுக்கிற சவப்பெட்டி மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம காடுகளை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க காடு நம்மளை பாதுகாக்கும். காடு முள்ளாச்சுன்னா நம்ம வாழ்க்கை நரகமாகிடும். அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒவ்வொரு செடியை வளர்த்துக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு தூய காற்றை சுவாசிக்கிறதுக்காட்டியாவது நம்ம ஒரு மரத்தை வளர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு அரசு நடவடிக்கை ஹைகோர்ட் அதிருப்தி. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு நடவடிக்கைக்கு ஹைகோர்ட் அதிருப்தி. இதுவே தப்பு, இது அதிருப்தி வேற. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம் நாட்டின் பொருளாதார அடிப்படை முன்பை விட வலிமையாக மாறியுள்ளது. சர்வதேச பிரச்சனைகளை வெற்றிகரமாக கடந்து நாட்டை விரைவான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறோம். தொடர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 7% அளவுக்கு உயர்த்தியுள்ளோம். இதையே பொருளாதார ஆய்வறிக்கை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் வாகன ஏற்றுமதி அதிகரிப்பு இருப்பது இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்களை உலகளாவிய சந்தைகள் ஏற்றுக்கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. கடந்த 2024-2025 நிதியாண்டில் 53 லட்சம் பயணியர் நடப்பு நிதியாண்டின் அரையாண்டில் வாகனங்கள் ஏற்றுமதி 2 மடங்கு வளர்ச்சி
கண்டுள்ளது. கொரோனாவுக்கு பின் தேவை அதிகரிப்பதால் உற்பத்தி மற்றும் விற்பனை உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் வாகனங்கள் உற்பத்தி 33% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது நமது இந்தியா. அதில் நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் உழைச்சி தான் எல்லாமே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய சந்தையை இந்திய பொருட்களால் ஆக்கிரமியுங்கள், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் விவகாரம். வெறும் காற்றில் நாய் காப்பகங்களை காட்டுவதா? தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். நம்ம தெருநாய்களால் இந்த மாதிரி நாய்களாலே மோஸ்ட்டாக நமக்கு நன்மை இருந்தாலும் அதில் ஒரு சில கெடுதலும் இருக்குது. ஏன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ரேபிஸ் அந்த மாதிரி நோயெலாம் வந்து மருந்து கண்டுபிடிக்காமல் எல்லாமே நிறைய பேர் இறந்து போகிறது பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாயை மூட முடியாமல் 2 ஆண்டுகளாக தவித்த சிறுமி குணப்படுத்திய கொல்கட்டா அரசு டாக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு 5 நாட்கள் அரசு இலவச சிகிச்சை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு 41 தொகுதி 2 ராஜ்யசபா சீட். கனிமொழியிடம் ராகுல் வைத்த நிபந்தனை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாய் கூசாமல் பொய் சொல்கிறார் ஸ்டாலின் மீது விஜய் தாக்கு. என்ன சொல்லியிருக்காங்க தளபதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியே சீக்கிரம் முடிய போகுது, கனவை சொல்லி என்ன பிரயோஜனம், கேள்விகளால் திணறடிக்கும் மக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக செல்லும் மகளிர் குழு உறுப்பினர்களிடம் நீங்கள் யார், எந்த கட்சி, எதுக்கு கேட்குறீங்க என கேள்விகளால் பொதுமக்கள் துளைத்தெடுக்கின்றனர். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியரசு தின அலங்கார ஊர்தி மகாராஷ்டிராவுக்கு முதலிடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, காலியாக இருக்கும் மருந்தாளுநர் பணியில் தற்காலிக பணியாளரை நியமிக்க உத்தரவு. வி. விஜயகுமாரன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுத உதவும் ஸ்கிரைப் ஆக கல்லூரி மாணவர்களுக்கு அனுமதி. தமிழில் கம்பராமாயணம் மீதான முனைவர் பட்ட ஆய்வுகள் குறைவு, கவர்னர் ரவி கவலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடக போலீஸாருக்கு திருமண நாளில் கட்டாய விடுப்பு. நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரம் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, ராஜபாளையத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 3 ரிக்டர் அளவு நிலநடுக்கம். நிலநடுக்கம் மக்களே கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கட்சியில் கோலோச்சும் தலைகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கிடுக்கி. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. அடுத்து தூத்துக்குடி கப்பல் கட்டும் தளம் சிறப்பு முகமை உருவாக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விடுபட்ட வாக்காளர்களின் பெயர்களை தாலுகா ஆஃபீஸில் வெளியிட உத்தரவு. இப்போ நிறைய பேர் வந்து வாக்காளர்களை வந்து நேமிட்டு போயிருந்துச்சுன்னா அதை வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து வெளியிட சொல்லியிருக்காங்க. அவங்க தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குகேஷ் சார் வந்து செஸ்ஸில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது பெங்களூரு அணி வந்து அசத்தல் ஃபைனலுக்கு முன்னேறியது. உமன்ஸ் ப்ரீமியர் லீகில் வந்து பெங்களூர் வந்து நல்ல ஒரு
ஃபார்மில் இருந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் சேர பிரேமலதாவுக்கு விஹெச்பி நேரில் அழைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 9,520 அதிகரிப்பு. ஒரே நாளில் வெள்ளி கிலோ ரூபாய் 25,000 உயர்வு. இதுவரை இல்லாத நிகழ்வு. இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. இல்லத்தரசிகள் மட்டும் அதிர்ச்சி கிடையாது, இல்லத்தரசர்களும் அதிர்ச்சி தான். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. இல்லத்தரசிகளுக்கு என்ன அதிர்ச்சி? பாவம், மக்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க மக்களே. மத்திய அரசு நிதியில் ஊட்டி ரேஸ்கோர்ஸ் பூங்கா ரூபாய் 70 கோடியில் சுற்றுலாத்துறை கட்டுமானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போராட்டம் என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பேச்சுக்கு அதிமுக பாஜ கண்டனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் 5 லட்சம் அகதிகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெயினில் நம்மளும் போயிடலான்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொலம்பியா விமான விபத்தில் சிக்கி எம்பி உட்பட 15 பேர் பலி. அடுத்து பார்த்தீங்கன்னா உறவை மீண்டும் வலுப்படுத்துவோம், பிரிட்டன் சீனா தலைவர்கள் அழைப்பு. வங்கதேசத்தில் 118 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, இந்துக்களுக்கு இல்லை. நம்ம தான் பார்த்து அவங்களுக்கு சுதந்திரமாக வாங்கி கொடுத்தோம், நமக்கு ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க போல். தான் அவங்க பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டு போகணுன்னு விட்டுருக்கணும். நல்லது நினச்சா அப்படி தான். அன்பு ஒன்றே அனாதைன்னு சொல்கிற மாதிரி. அது ஆப்கான் மீது எப்போது தாக்குதல்? நல்ல நேரத்துக்கு காத்திருக்கிறது பாகிஸ்தான். உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நல்ல நேரத்துக்கு காத்துட்ருக்காங்க. வாழ்கிற நாள் எல்லாமே நல்ல நேரம் தான், போய் போட்டு தரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரஷ்ய போர் விமானங்கள் அழிப்பு. சமீபத்திய தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி. ஏன் ப்ரோ, புட்டினுக்கு கீழே இருந்துட்டு போகலாம்ல? தேவையில்லாமல் மக்களோட உயிரை பாதுகாக்கணும், எல்லா வேலையும் இருக்குது, அதை விட்டு அடம் பிடிக்கிறாங்க. இந்தியாவை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனிடம் வியட்நாம் ஒப்பந்தம். அது பார்த்திங்கன்னா சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட மிங் குடும்பத்தின் 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். நல்ல ஒரு நியூஸ். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஒரு 4-5 பேர் தான் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. அதில் உங்களுக்கு ஏதாவது தோணுன ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம அதை பற்றி எப்படி என்னன்னு சொல்லி பேசலாம். வேறு எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் எப்படி பேசணும் அப்படின்னு உங்களால் முடிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, நன்றி. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான் மக்களே, நன்றி.